அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த வருடத்தின் இறுதி சில தினங்களும் அடுத்த வருடத்தின் முதல் சில தினங்களும் அதிரடியான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் சென்ற ஆண்டுகளில் ஏற்பட்ட தவறுகளை, பிரச்சனைகளை, குழப்பங்களை நன்கு கற்றறிந்து இனி எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நுணுக்கமாக கற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது சில விஷயங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கும் அவை சாத்தியமாக கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலிமை வாய்ந்த சுக்கிரன் மிக வலுவாக இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைவது அமோகமான முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய முதன்மையான வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறதுங்க. ஜனவரி 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் சனி இணைவு காரணமாக மிகப்பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உண்டு. பொதுவாகவே இந்த இரு கிரக நிலைகளும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன. எனவே ராசிக்கு சகாயமான இரு கிரக நிலைகளும் யோகஸ்தானமாகிய 6ல் இணையக்கூடிய இந்த வேளையில் அமோகமான அற்புதமான யோக வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி உறுதியாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை நிச்சயம் அள்ளி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். 30ஆம் தேதி முதல் அங்கு முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சனி மற்றும் சுக்கிரன் இணையக்கூடிய இந்த வேளையில் சூரியன் மற்றும் புதனும் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது இரட்டிப்பு நன்மையை பெற்று தரும். எனவேதான் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அவை நிச்சயமாக கிடைப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டுங்க. நம்பிக்கையுடன் இருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த நாட்கள் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன் சூரியனுடன் இணைந்து டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசை தினத்தை உருவாக்குகிறார். அன்றைய தினத்தில் நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்போது பித்ரு கர்மம், பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது வக்ரம் பெற்றிருந்தாலும் குரு 9ல் தான் நிலை கொண்டிருக்கிறார். மிகவும் வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. சப்தமஸ்தானத்தில் ராகுவும் ஜென்ம ராசியில் கேதுவும் அமர்ந்திருக்கின்றன. நிழல் கிரகங்கள் நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகின்றன. லாபஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானத்தில் தான் புதன் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டுத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் பேர்பற்ற மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வக்ரம் பெற்றிருந்தாலும் குரு 9ல் தான் சஞ்சரிக்கிறார். யோகஸ்தானத்தில் சனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருப்பது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது. எனவே குடும்ப வருமானம் நிச்சயமாக உயரும். இந்த தருணத்தில் எதிர்பாராத திடீர் நல்ல வாய்ப்புகளும் நல்ல செய்தியும் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க. திட்டமிட்டபடியே பல்வேறு வகையான பணிகளை காரிய தடை இல்லாமல் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளுக்கான சந்தர்ப்பம் மிகவும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்பதை
உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகளை நிறைவு செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் திட்டங்களையும் யூகங்களையும் மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்தவிதமான தடையுமின்றி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக சனி மற்றும் சுக்கிரன் சுபபலம் பெற்று வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேலதிகாரிகள் சக பணியாளர்களின் ஆதரவு சாதகமாக அமையும். உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பணியில் இருந்த சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தற்காலிக பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நிரந்தர வருவாயை உருவாக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் முற்றிலுமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. மனதிற்கு பிடித்த நல்ல பல பணிகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் மேற்கொள்ள முடியும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகள் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தலாங்க. புதிய கிளை திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வரும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியுடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மறைமுகமான பிரச்சனைகள் விலகும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான யோகம் உண்டு. புதிய பணிகளை துணிந்து மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். உங்களுடைய பேச்சாற்றல் வலுப்பெறுவதால் மாற்றுக் கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. திறன்பட பல பணிகளை செமையாக செய்து முடிக்க முடியும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான பிரச்சனைகள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் தனித்திறமை இந்த தருணத்தில் விளையாட்டு மற்றும் கலைத்துறையில் கற்றுக்கொள்வதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும். அக்கம் பக்கத்து நிலத்தாரின் பிரச்சனையும் முடிவுக்கு வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உங்களை நிச்சயமாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது.